அழகாக மாற ஆரம்பிக்கும். நான் நிறைய தவறு செய்தேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வர பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் சித்தத்தின்படி நான் சில பேருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், சில பேருக்காக விடுதலைக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய சித்தத்தின்படி, எனக்கு நெருங்கிய நண்பர் அவருங்க, எனக்கு தெரிஞ்ச குடும்பம் அவங்க. அப்போ தான் எனக்கு ஒரு சில மாதங்கள் கழிச்சு எதுவுமே அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாங்க, அவன் வாழ்க்கையில் உள்ள பாவத்தை நான் அவனுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன், நீ அவனுக்காக பரிந்து பேசிட்டு இருக்க, நீ எனக்காக அவங்கள்ட்ட போய் நிற்கணுமா, ரெடி அவங்களுக்காக என்னோட நிற்க வரியா, இப்படின்னு எங்களுக்கு பரிசுத்த ஆவியை உணர்த்தினாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் மனுஷனுக்காக தேவன் நிற்க அவசியம் இல்லை, அது பரிசுத்த ஆவியானவரே பார்த்துக்கொள்வாங்க. நான் தேவனுக்காக மனுஷன் போய் நிற்கிற ஒரு மனுஷனாக மாற வேண்டும் என்பதுதான் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை அப்படி ஒரு ஊழியத்துக்கென்று மாற்றி கொடுத்தாரு எங்களை வந்து.